வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம எறா தொக்கு செய்ய போகிறோங்க. இப்போ எறா ஒரு 1/2 kg இருக்குது. இது நல்லா வாஷ் பண்ணி இந்த நடுவில் இருக்கிற இந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். தொக்குக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இருக்குது, சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது ஆனியன் வந்து 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஆனியனோடு சேர்த்து. இப்போ அதே அளவுக்கு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பழமாக இருக்குது. பழமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இதையும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினுங்க. ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. கொஞ்சம் கரம் மசாலா எடுத்துருக்கேன். கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் சோம்பு பொடி, கொஞ்சம் சீரக பொடி, கொஞ்சம் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க. இது எல்லாமே இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் இதோடு சேர்த்து கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த எறா சேர்த்துக்கலாங்க இதுக்குள்ளே. இது வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகணுங்க. மூடி போட்டு விட்டுக்கலாம். கொஞ்சம் இடையில வந்து கொஞ்சம் நம்ம கலந்து விட்டு மூடி போட்டுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த எறாவில் இருந்த தண்ணியிலே கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மீடியமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இவ்வளோ போதும். நம்ம தொக்கா தான் வைக்க போகிறோம். இது வந்து ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி போதுங்க. இப்போ திரும்ப இதை வந்து இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் சுழு அடுப்புலேயே வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு கிரேவி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. இது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம். இது வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாங்க. எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு கூடமே. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.